ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களில் ரொம்ப ரொம்ப சின்னதான தமிழ் வாக்கியங்களை நாம் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற 50 சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. ஒவ்வொரு சென்டென்ஸையும் நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லும் பொழுது நீங்களும் என் கூட சேர்ந்து கண்டிப்பாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, கவனம் சிதறாமல் இரு. கவனம் சிதறாமல் இரு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டே ஃபோக்கஸ்டு. ஸ்டே ஃபோக்கஸ்டு. கவனம் சிதறாமல் இரு. நெக்ஸ்ட் ஒன், வெளிப்படையாக பேசு. வெளிப்படையாக பேசு. ஸ்பீக் ஃப்ராங்க்லி. ஸ்பீக் ஃப்ராங்க்லி. வெளிப்படையாக பேசு. நெக்ஸ்ட் ஒன், அதனால் என்ன. அதனால் என்ன. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஸோ வாட். ஸோ வாட். அதனால் என்ன. நெக்ஸ்ட் ஒன், எதுவும் சொல்லாதே. எதுவும் சொல்லாதே. எதுவும் சொல்லாதே. நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது சொல். ஏதாவது சொல். இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சே சம்திங். சே சம்திங். ஏதாவது சொல். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து வெளியேறுங்கள். தயவு செய்து வெளியேறுங்கள். நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் லீவ். ப்ளீஸ் லீவ். தயவு செய்து வெளியேறுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்னை மன்னிக்கவும். என்னை மன்னிக்கவும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, forgive me. Forgive me. நெக்ஸ்ட் ஒன், இது உண்மையாகவா. இது உண்மையாகவா. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, Is this really? Is this really? இது உண்மையாகவா. நெக்ஸ்ட் ஒன், இதுவரை இல்லை. இதுவரை இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாட் yet. நாட் yet. இதுவரை இல்லை. இப்பொழுது இல்லை. இப்பொழுது இல்லை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாட் நவ். நாட் நவ். இப்பொழுது இல்லை. நெக்ஸ்ட் ஒன், மோசமாக இல்லை. மோசமாக இல்லை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாட் பேட். நாட் பேட். மோசமாக இல்லை. நெக்ஸ்ட் ஒன், சாக்கு போக்குகள் கூடாது. சாக்கு போக்குகள் கூடாது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். சாக்கு போக்குகள் கூடாது. நெக்ஸ்ட் ஒன், சற்று நகருங்கள். சற்று நகருங்கள். மூவ் அசைட். மூவ் அசைட். சற்று நகருங்கள். நெக்ஸ்ட் ஒன், முன்னோக்கி நகருங்கள். முன்னோக்கி நகருங்கள். மூவ் ஃபார்வர்ட். மூவ் ஃபார்வர்ட். முன்னோக்கி நகருங்கள். நெக்ஸ்ட் ஒன், அதை விடு. அதை விடு. லீவ் இட். லீவ் இட். அதை விடு. நெக்ஸ்ட் ஒன், முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. கீப் ட்ரையிங். கீப் ட்ரையிங். முயற்சி செய்து கொண்டே இரு. நெக்ஸ்ட் ஒன், இதை சரி செய்யவும். இதை சரி செய்யவும். ஃபிக்ஸ் திஸ். ஃபிக்ஸ் திஸ். இதை சரி செய்யவும். நெக்ஸ்ட் ஒன், என் மீது நம்பிக்கை வை. என் மீது நம்பிக்கை வை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்ட் மீ. என் மீது நம்பிக்கை வை. நெக்ஸ்ட் ஒன், கடுமையாக முயற்சி செய். கடுமையாக முயற்சி செய். ட்ரை ஹார்ட். ட்ரை ஹார்ட். கடுமையாக முயற்சி செய். நெக்ஸ்ட் ஒன், வெளியே காத்திரு. வெளியே காத்திரு. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வெயிட் அவுட் சைட். வெயிட் அவுட் சைட். வெளியே காத்திரு. நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் வருக. மீண்டும் வருக. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வெல்கம் பேக். வெல்கம் பேக். மீண்டும் வருக. நெக்ஸ்ட் ஒன், ஏன் கூடாது. ஏன் கூடாது.
இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா why not, why not, ஏன் கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ஏன் அப்படி, ஏன் அப்படி. நம்ம டெய்லியுமே இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம பயன்படுத்துவோம் நம்மளுடைய பேச்சுக்கள் இல்லையா. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா why so, why so, ஏன் அப்படி. நெக்ஸ்ட் ஒன், வாயை மூடு, வாயை மூடு. shut up your mouth, shut up your mouth. நெக்ஸ்ட் ஒன், யாரை பற்றி, யாரை பற்றி. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா about whom, about whom, யாரை பற்றி. நெக்ஸ்ட் ஒன், யாரிடம் இருந்து, யாரிடம் இருந்து. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா from whom, from whom, யாரிடம் இருந்து. நெக்ஸ்ட் ஒன், யாருக்கு எதிராக, யாருக்கு எதிராக. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா against whom, against whom, யாருக்கு எதிராக. நெக்ஸ்ட் ஒன், உயர்ந்த லட்சியம் கொள், உயர்ந்த லட்சியம் கொள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா எய்ம் ஹை, எய்ம் அப்படின்னா லட்சியம் அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த லட்சியம் கொள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எய்ம் ஹை, ஹை அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எச்சரிக்கையாக இரு, எச்சரிக்கையாக இரு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாக இரு. நெக்ஸ்ட் ஒன், நம்பிக்கையாக இரு, நம்பிக்கையாக இரு. பி கான்ஃபிடென்ட், பி கான்ஃபிடென்ட். பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட். நெக்ஸ்ட் ஒன், நன்றியுடன் இரு, நன்றியுடன் இரு. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி தேங்க்ஃபுல், பி தேங்க்ஃபுல், நன்றியுடன் இரு. நெக்ஸ்ட் ஒன், எதற்காக, எதற்காக. ஃபார் வாட், ஃபார் வாட், எதற்காக. நெக்ஸ்ட் ஒன், யாருக்காக, யாருக்காக. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஃபார் ஹூம், ஃபார் ஹூம், யாருக்காக. நெக்ஸ்ட் ஒன், யாருக்கு, யாருக்கு. இதை எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம் அப்படின்னா டு ஹூம், டு ஹூம், யாருக்கு. நெக்ஸ்ட் ஒன், நானும் தான், நானும் தான். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா மீ டூ, மீ டூ, நானும் தான். நெக்ஸ்ட் ஒன், தேவையில்லை, தேவையில்லை. இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா நோ நீட், நோ நீட், தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன், இப்பொழுதுதான், இப்பொழுதுதான். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட் நவ், ஜஸ்ட் நவ், இப்பொழுதுதான். நெக்ஸ்ட் ஒன், கலக்கு கலக்கு, கலக்கு கலக்கு. கீப் ராக்கிங், கீப் ராக்கிங். நெக்ஸ்ட் ஒன், இப்பொழுதே, இப்பொழுதே, ரைட் நவ், ரைட் நவ் அப்படின்னா இப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வேறு ஏதாவது, வேறு ஏதாவது. வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது நம்ம கேட்போம் இல்லையா வேறு ஏதாவது அப்படின்னு. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா எனிதிங் எல்ஸ், எனிதிங் எல்ஸ், வேறு ஏதாவது. நெக்ஸ்ட் ஒன், தனியாக வா, தனியாக வா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கம் அலோன், கம் அலோன், தனியாக வா. நெக்ஸ்ட் ஒன், வேகமாக வா, வேகமாக வா. கம் ஃபாஸ்ட், கம் ஃபாஸ்ட், வேகமாக வா. எனது தவறு, எனது தவறு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா மை மிஸ்டேக், மை மிஸ்டேக், எனது தவறு. அருகில் வா, அருகில் வா. கம் க்ளோஸ், கம் க்ளோஸ், அருகில் வா. நெக்ஸ்ட் ஒன், வீட்டிற்கு போ, வீட்டிற்கு போ. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கோ ஹோம், கோ ஹோம், வீட்டிற்கு போ. நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி வாருங்கள், அடிக்கடி வாருங்கள். கம், கம் ஆஃபன், அடிக்கடி வாருங்கள்.
நெக்ஸ்ட் ஒன் அவசியம் வரவும். அவசியம் வரவும். Do come. Do come. நெக்ஸ்ட் ஒன் பெரிதாக கனவு காணுங்கள். பெரிதாக கனவு காணுங்கள். Dream big. Dream big. கனவு காணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஆடைகளை அணிந்து கொள். ஆடைகளை அணிந்து கொள். Dress up. Dress up. நெக்ஸ்ட் ஒன் வாழ்க்கையை அனுபவி. வாழ்க்கையை அனுபவி. என்ஜாய் லைஃப். என்ஜாய் லைஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்ட இந்த 50 சென்டென்ஸுமே நீங்கள் கண்டிப்பாகவே நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய சென்டென்ஸ் நீங்கள் புதுசாக நீங்கள் நிறைய சென்டென்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.